சகோதரி சவரின் அவர்களே, நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களே, அருட்தந்தை ஸ்டீபன் ஜெயாட் அவர்களே, நமது கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்களே, இந்த சிறப்பு விருந்தினர் பலர் இன்று நம்மத்தில் வந்திருக்கிறார்கள், நன்கொடையாளர்கள், ஆசிரியர் பெருமக்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்குகின்றேன். கிறிஸ்மஸ் விழா எல்லா கிறிஸ்தவ நிறுவனங்களிலும் கிறிஸ்மஸ் சமயத்தில் நடப்பது அது இயல்பு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு நம்முடைய கல்லூரியில் இந்த விழா சற்று அர்த்தமுள்ளதாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால், கீழே நாம் நுழைவாயிலிலே அமைத்திருக்கக்கூடிய குடிலில் ஒரு அருமையான வாசகம் போட்டப்பட்டிருக்குது. பார்த்துருக்கீங்களா? என்ன வாசகம் போட்டிருக்காங்க? அன்பை விதைக்க ஆனந்தம் பெருக, அன்பை விதைக்க ஆனந்தம் பெருக. அதை அந்த வார்த்தையிலே குடிலிலே ஜோடித்ததுக்கு மட்டும் போடவில்லை. நம்முடைய கல்லூரியிலே இந்த ஆண்டு ஆசிரியர்கள் மத்தியிலும், அலுவலக பணியாளர்கள் மத்தியிலும், மாணவ செல்வங்கள் எல்லார் மத்தியிலும் சேர்ந்து அப்படி ஒரு வார்த்தையை நிஜமாக்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிறைய பங்கேற்பாளர்கள் இருக்கிறீர்கள், அது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் இதற்கு தாராளமாக முன்வந்து உதவி செய்திருக்கிறீர்கள். அது சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று கூடுதலாக இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய நல்ல மனதை காட்டுகிறது. அன்பை மறைமுகமாக நீங்கள் விதைக்கிறீர்கள். உங்கள் செயல்கள் வழியாக ஆனந்தத்தை இங்கே பார்க்க முடிகிறது இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில். இன்னும் பல விதங்களில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் பேர் தெரிய செய்கிறார்கள், சிலர் பேர் தெரியாமல் செய்கிறார்கள். அதாவது மாணவ செல்வங்களுக்கு உடை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு தெரிந்த பல இடங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு, கருணை இல்லங்களுக்கு, இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லாரையும் நான் இந்த ஆண்டு கூடுதலாக பார்க்கிறேன். அதுக்கு உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் உண்மையிலேயே கிறிஸ்மஸ். பிறரை நினைக்காமல், பிறருக்கு உதவாமல் நான் மட்டும் இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த கிறிஸ்மஸ் காட்சியில் வரக்கூடிய அந்த ஒரு நபர் யார்? ஏரோது. அந்த ஏரோது போல யாருமே இருக்கக்கூடாது. இயேசுனுடைய பிறப்பால் தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்து இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவினுடைய வயதுக்குட்பட்ட 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாவற்றையும் வெட்டி கொன்றான் ஒருவன், ஏரோது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக அந்த கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி படிக்கும்போது அதிலையும் அப்படித்தான் வருகிறது. விஷ்ணு பகவானை அவதாரம் எடுத்து கிருஷ்ணராக பிறக்கிறார். அந்த கிருஷ்ணனுடைய தாய் தேவகியுடைய அண்ணன் அதே போல இந்த குழந்தையால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி குழந்தைகளை எல்லாம் நிறைய பேர் கொலை செய்கிறான் என்று நான் படித்தேன். ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தோம்னா எல்லா இடத்திலும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க. கொடுப்பவர்கள் ஒரு பக்கம், உயிரை எடுப்பவர்கள் ஒரு பக்கம், எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். நாம் உயிரை எடுப்பவர்களாக அல்ல, மாறாக பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அது கீதையில் கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்தில் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லது பிறருக்கு அன்பை அருளையும் கொடுப்பதை போற்றிய முகமது நபிகளாக இருந்தாலும் சரி, எல்லா மறையிலும் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த கொடுப்பவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. பிறரை பற்றி நினைக்காமல் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது நல்லவர்கள் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்காது. எனவே இந்த விழா நம்ம மத்தியில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றி நம்முடைய முதல்வர் அவர்களே தொடக்கத்தில் முன்னுரையில் சொல்லிவிட்டார்கள். அருட்சகோதரி சவரின் மேரி அவர்கள் எனக்கு மிகவும் பழக்கமானவர்கள். பேரூர் பங்கில் இருந்த நாளிலிருந்து இன்று அவர்கள் பணி செய்கிற இடங்களிலே அந்த வயதான அருட்சகோதரிகள் எல்லாரையும் அவர்கள் பார்த்து கொள்ளுகிற விதத்திலே இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு மிக பொருத்தமானவராக அவர் இருக்கிறார்.
எனவே அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த மத்தியிலே வந்து ஒத்துக்கொண்டு இவ்வளோ நேரம் எங்களோட இருக்கிறீர்கள், ரொம்ப நன்றி. அதுபோல் ஃபாதர் ஸ்டீஃபன் ஜெயாட் என்னோடு படித்தவர். நான் திருச்சிக்குள்ளாரையே இருக்கிறேன். ஆனால் அவர் உலக அளவிலே பல இடங்களுக்கு சென்று ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் அதில் டாக்டரேட் முடித்துவிட்டு பல நாடுகளுக்கு சென்று வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார். அவரையும் கடவுள் மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் பயன்படுத்துவார். எனவே அவர் இருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்னும் நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்கள், நான் இன்று கேட்டுக்கொண்டேன், சார் நீங்கள் 2025 பிறக்கும்போது இங்கே முதல்வராக இருந்தீங்க, 2025 முடியும் போது நீங்கள் வந்துட்டு போங்கன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் நான் சொல்லலை. அந்த ஒரு வாரத்துக்கு அவர் சார் கிளம்பி இன்றைக்கி வந்துட்டார். அதனால் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த மேடையில் நம்முடைய மாணவ செல்வங்கள் அவருடைய கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு நடனத்துறையை காட்டிலும் இசைத்துறையிலிருந்து நிறைய மாணவர்கள் மேடையில் பங்கேற்பு, அது பாடலாக இருந்தாலும் சரி நடனமாக இருந்தாலும் சரி மிக அருமையாக செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் மேடை நின்று பாடினாங்க இல்லையா, அவ்வளோ அருமையான இறைவணக்க பாடல், ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அவங்களும் அதே போல் இதுக்காக நேரம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணி கிறிஸ்மஸ் விழாவில் பாட போகிறோம்னு சொல்லி வந்து பாடுறாங்க. அப்படி எல்லாருமே ரொம்ப நல்லா முன் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது, அதுபோல் அவங்க கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் மாணவ செல்வங்கள் எல்லாரும் அதை உற்சாகப்படுத்துறது, இந்த மகிழ்ச்சியை நான் ரொம்ப பார்த்து வியந்து போகிறேன். அது தொடரட்டும். நம்முடைய கல்லூரி மென்மேலும் அன்பிலும் அருளிலும் சிறந்த கல்லூரியாக இருக்கட்டும். நம்முடைய மான்சிங்கர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் இப்படி நாம் எல்லோரும் மகிழ்ச்சியான ஒரு கல்லூரியாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தார். யாரும் உயர்ந்தவர் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் அது பிரின்சிபலாக இருந்தாலும் சரி, சமையல் செய்கிற ஒரு பணியாளராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனர் நம்முடைய மான்சிங்கர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் உருவாக்கிய இந்த கல்லூரி தொடர்ந்து மென்மேலும் சிறக்க மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், காட் பிளஸ் யூ.